டேய் பிரவீன், என்ன ஷீலா? நீ என்ன சொன்ன? கிறிஸ்மஸ்க்குள்ள என்னால குடில் முடிக்க முடியாதுன்னு சொன்னல? ஆமா. ஆனா இதோ செய்து முடிச்சிட்டேனே. அது எப்படி? இன்னைக்கு தானே முடிச்சிருக்க? ஆமா, இன்னைக்கு தானே கிறிஸ்மஸ். ஆமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் முடிப்பாங்களா? கடவுள் இன்னைக்கு தானே பிறந்திருக்காரு. ஷீலா, உன் குடியில ஒருத்தவங்கள காணுமே. யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. ஐயோ, ஆமா, அது காணாம போயிடுச்சே. வாங்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். சரி பரவாயில்ல, விடு. அது எப்படி? அவங்க தானே முக்கியமானவங்க. அவங்களுக்கு தானே வானதூதர்கள் முதலா குழந்தை இயேசு பிறந்ததை சொன்னாங்க. ஆமா. கடவுளே, எப்படியாவது எனக்கு ஆடு மேய்க்கிறவங்க வேணும். கிடைப்பாங்க, கவலைப்படாத. இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? குழந்தையொன்று பிறந்ததே, யாரென்று சொல்லுங்கள். இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? நீங்கள் யாரை கண்டீர்கள்? ஒரு குழந்தையை கண்டோம், மாட்டுக்குடிலினை கண்டோம், வானவர் வாழ்த்திடும் வாழ்த்தொலி கேட்டோம். ஒரு குழந்தையை கண்டோம், மாட்டுக்குடிலினை கண்டோம், வானவர் வாழ்த்திடும் வாழ்த்தொலி கேட்டோம், வானவர் வாழ்த்திடும் வாழ்த்தொலி கேட்டோம். ச்சே, அந்த ஆடு மேய்க்கிறவங்களா? நான் அப்பவே பிறக்காம போயிட்டேனே. ஏன்? நானும் மாட்டுக்கொடியில குழந்தை இயேசுவை பார்த்திருப்பேன்ல. நல்ல வேலைப்பா. நான் அப்ப பிறக்காம இப்ப பிறந்தேன். ஏன் அப்படி சொல்ற? அதனால தானே கிறிஸ்மஸ் ஜாலியா கொண்டாட முடியுது. ஆமால, அப்பவே பிறந்திருந்தா நானும் இந்த குடியில எல்லாம் செய்திருக்கவே முடியாது. ஆனா ஆடு மேய்க்கிறவங்க நம்ம குடியில இல்லாம இருக்காங்களே. என்ன நீ சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நிச்சயமா அவங்க வருவாங்க. சரி, அவங்க குழந்தைய கண்டாங்க, வேற என்ன சொன்னாங்க? இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? குழந்தை ஒன்று பிறந்ததே, யாரென்று சொல்லுங்கள். இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? நீங்கள் யாரை கண்டீர்கள்? கன்னிமரியினை கண்டோம், அருகில் சூசையை கண்டோம், குழந்தை ஒன்று துணிகளில் பொதிந்திட கண்டோம். கன்னிமரியினை கண்டோம், அருகில் சூசையை கண்டோம், குழந்தை ஒன்று துணிகளில் பொதிந்திட கண்டோம், குழந்தை ஒன்று துணிகளில் பொதிந்திட கண்டோம். பாவம் குழந்தை இயேசு. ஏன்? நமக்கு சொட்டெல்லாம் போட்டே குளிர்தே, அவரை துணியில சுத்தி வச்சிருக்காங்களே, அவருக்கு எப்படி குளிரும்? ஆமா, ஏழையா பிறந்தாலே இப்படித்தான். ஏழே மாட்டுக்கொட்டியில பிறந்தாலும் அவர் நமக்கெல்லாம் அரசர்ல. அவரு அரண்மனையில பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்காது. ஏன்? நம்ம இந்த மாதிரி அழகான குடில் செய்திருப்போமா? இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? குழந்தையொன்று பிறந்ததே, யாரென்று சொல்லுங்கள். இடையர்களே இடையர்களே, யாரை கண்டீர்கள்? நீங்கள் யாரை கண்டீர்கள்? மூன்று அரசரை கண்டோம், விண்மீன் உயர்ந்திட கண்டோம், குழந்தை ஒன்று அரசராக பிறந்திட கண்டோம்.
ஷீலா, பிரவீன். எங்கப்பா போயிட்டீங்க? நான் அழகா குடில் செய்து வச்சிருக்கேன், அதை பார்க்க வரவே இல்ல. ஆ, இந்தா. ஹை, ஆடு மேய்க்கிறவங்க, இத வாங்க தான் போயிருந்தீங்களா? ஆமா. நான் இது மட்டும் காணாம போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னேன்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆ, ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஏழ்மை கோலத்துல மாட்டுக்கொட்டில பிறந்தார். அப்போ நமக்கு என்ன தேவை? நம்பிக்கை. சரியா சொன்னீங்க. நம்ம குடிலுக்கு ஆடு மேய்க்கிறவங்க வந்தாச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். குழந்தைகளே குழந்தைகளே ஆடி பாடுவோம், நமக்காக மேசியா மீட்பரிந்து பிறந்துள்ளார். குழந்தைகளே குழந்தைகளே ஆடி பாடுவோம், எல்லோரும் ஆடி பாடுவோம். உன் கரம் காண்கின்றேன் ஏசையா, உன் கரம் காண்கின்றேன். என் வாழ்விலும் தாழ்விலும் அதிசயமாய் வரும் உன் கரம் காண்கின்றேன் ஏசையா, உன் கரம் காண்கின்றேன். என் வாழ் தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மார்கழி இரவில் மஞ்சள் நிலவாய் மரியின் மடி தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தை இயேசுவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுகின்ற இந்த நாளுக்காகவே நாம் காத்திருந்தோம். வருடா வருடம் வந்து போகின்ற விழா மட்டுமல்ல கிறிஸ்துமஸ். மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியே கிறிஸ்துவின் பிறப்பு. ஆதியிலே ஆண்டவர் இந்த பூமியை நித்தியமா
முறை மெசியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா மெசியாவின் வருகையை பற்றி கூறும் நற்செய்தியை இன்றைய முதல் வாசகம். கடுத்துயரும் 2 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள். காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் அருள்வாழ்வு அளிக்கவே கிறிஸ்து பிறந்து நம்மை போல் வாழ்ந்து நமக்காக தம் உயிரையே கையளித்தார் என்பதை பற்றி தூய பவுல் தீத்துவுக்கு எடுத்து கூறுகிறார். காரிருள் சூழ்ந்த நேரத்தில் கதிரவன் தன் கதிர்களை மெல்ல உதிக்கச் செய்கிறது. நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த